நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் மாங்காய் கூட்டு, இல்லாட்டி நம்ம இதை சொரக்காய் மாங்காய் அவியல் கூட சொல்லலாம். நான் இதை பண்ண போகிறது அவியல் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சொரக்காய் நான் ஒரு பாதி சொரக்காய் எடுத்துருக்கேன். மாங்காய் இது ஃபுல்லாக போட போகிறதில்ல, ஒரு கால்வாசி மாங்காய் போட்டால் போகிறோம். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் புளிப்பு போட்டுக்கணும். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், தேங்காய் துருவல், சீரகம். நம்ம இதை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடணும். ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு கொண்டு வந்துட்டு இந்த சொரக்காய் மாங்காய் கூட்டு பண்ணுறதை பார்க்கலாம். மாங்காய் சொரக்காய் அவியல் இல்லாட்டி கூட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு நிறைய தண்ணி விடக்கூடாது. மாங்காய் ஒரு கால் மாங்காய் தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு 200 கிராம் அளவு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த மாங்காய் கூட கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இது மேலேயே இந்த சொரக்காய் அதே இதில் போட்டுக்கலாம். இந்த சொரக்காய் கொஞ்சம் வேகும்போது தண்ணி விடும், அதனால் நிறைய தண்ணி முதலே சேர்க்கக்கூடாது. இப்போ இதை ஒரு 3 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இது கொஞ்சம் வெந்துடும். அதுக்குள்ளே 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி போட்டுடலாம். ஒரு சிட்டி அளவுக்கு மஞ்சள் பொடி போடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், தண்ணி எல்லாம் கூட இழுத்துடுச்சு. நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் விட்டேன். இது மோரலஸ் அவியல் மாதிரியே இருக்கும். ஆனால் அவியலை நம்ம தயிர் சேர்ப்போம். இதில் நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் பாருங்கள், உருவே தெரியல, எல்லாமே நல்லா வெந்து மாங்காயில் தான் இது ஒரு மாதிரி சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகா, தேங்காய், சீரகம் அரைச்ச இதில் சேர்த்துட்டு மிக்ஸி அளவின தண்ணி இருக்குது, அதையும் இதில் விட்டுறேன். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம அவியல்னால் தயிர் விடுவோம். இதுக்கு தயிர் கூட தேவையில்லை. நல்ல இது மாதிரி ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு பொரியல். நாங்கள் முத்தைக்கூரன்னு சொல்லுவோம், அது மாதிரி வந்திருக்கு. இப்போது கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துலாம். அலம்பிட்டு இருக்கேன் நான். அதை சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வேணும்னா தாளிச்சும் கொட்டலாம். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே. அதனால தான் நான் சிம்பிளாக அவியல் மாதிரியே பண்ணியிருக்கேன் நான். இது நல்ல மாங்காவோட புளிப்பு, பச்சை மிளகாய் காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம சொரக்காய் மாங்காய் கூட்டு இல்லாட்டி சொரக்காய் மாங்காய் அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சொரக்காய் மாங்காய் அவியல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதில் நல்ல காரம் கூட இருக்குது. அவியல்னால் கொஞ்சம் நம்ம புளிப்பு இல்லாமல் தயிர் சேர்ப்போம், அது அவ்வளோ புளிப்பு இருக்காது. ஆனால் இதில் புளிப்பு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி காரமும் இருக்குது, நல்ல டேஸ்டியாக இருக்குது. அவியலை விட இன்னும் கொஞ்சம் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இது நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், வெறுமனை கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இதில் நிறைய தேங்காய் போட்டிருக்கோம், தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். இந்த சொரக்காய் மாங்காய் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு கூட நிறைய டைம் கூட எடுத்துக்கல. ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடுச்சு வேலை. நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் தான், அது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போகிறோம். ஒரு 15 மினிட்ஸில் இந்த சொரக்காய் மாங்காய் அவியல் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.